உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய பாடல்கள், சித்தாந்தங்கள், கருத்தியல்கள், கருத்துகள், அவருடைய தத்துவங்கள் இப்படியாக நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எதனால் நாம் வள்ளல் பெருமானை கொண்டாடுகிறோம் 200 ஆண்டுகள் கழித்து அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானித்து யோசிக்கணும். எதனால் என்றால், அவர் வாழ்ந்திருந்த காலம், அந்த 19ஆம் நூற்றாண்டுங்கிறது மிகவும் இறுக்கமான ஒரு சூழலால் கட்டப்பட்டிருந்த காலம். அது என்னது இறுக்கமான சூழல்? தங்களுடைய பிறப்பால், தங்களுடைய புராணங்களால், தங்களுடைய வைதிக நெறிகளால், தங்களுடைய அந்த வேதங்களால், இதனாலெல்லாம் ஆதிக்கம் செலுத்திய ஒரு சமூகம் மற்றவர்களை தங்களை விட கீழானவர்களாக கருதி அவர்கள் மீது எதேச்சாதிகாரமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக ஆன்மீக வழியாக ஒரு எதேச்சாதிகாரம் நடந்து கொண்டிருந்த சமூகம் அது. அந்த நேரத்தில் அந்த எதேச்சாதிகாரத்தின் வழியாக நசுங்கி கொண்டிருந்த மக்கள், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அதுதான் நம்ம வள்ளல் பெருமானை இன்றளவும் கொண்டாடுவதற்கு, இனிமேலும் கொண்டாடுவதற்கான ஒற்றை காரணியாக அமைய முடியும். அந்த வகையில் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்ற அந்த ஆன்மீக சுதந்திரம் என்பது மிக 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 முக்கியமானது. ஏனென்றால் அந்த ஆன்மீக சுதந்திரம் வெறுமே வடலூருக்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு அல்லது நம்முடைய தேசத்துக்கு என்பதாக மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே முக்கியமாக தேவையான ஒரு பொது நெறி. அந்த பொது நெறி எதன்பால் பட்டது, அதுதான் நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த தத்துவம் எது? அருட்பெரும் சோதி தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத விளக்குது. அது ஒரு புதிய தத்துவமாக, புதிய சித்தாந்தமாக உருவாக்கினார் இல்லையா? அது ஒரு விடுதலைன்னு வேற சொன்னோம் இல்லையா? அப்போ கட்டுகளிலிருந்து விடுதலை. அது என்ன? மற்றவர்கள் எல்லாம் இதை செய்தே ஆகணும், இதை செய்தே ஆகணும், இதை பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நீ இதை செய்ய வேண்டாம், இதை பின்பற்ற வேண்டாம், இதை விட்டு விடு, இதிலிருந்து விலகி விடு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்தார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் சுவாசமாக வைத்துக்கொள்ள சொன்னார். அந்த ஒன்றே ஒன்று என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லுது. ரொம்ப க்யூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியாக ஒரு ஆர்வத்தை நமக்குள் விதைக்கின்ற ஒரு பாடல், மிகவும் அழகான ஒரு பாடல். பாடலை பாருங்க. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. 6ஆம் திருமுறையில் 5298வது பாடலாக இருக்கு. நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு அடியவர்களாக இருப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைக்கே காத்திருந்தார்கள் இல்லையா? அந்த பார்வதிபுரம் என்கின்ற அந்த சிற்றூரில் இருக்கின்ற அடியவர்கள் எல்லாரும் அவர் மீது மிக அன்பாக இருந்தார்கள். ஆனால் அந்த நிலையிலிருந்து மாறி வள்ளல் பெருமான் அவர் அடிக்கு ஏவல் செய்ய விரும்புகிறாராம். யாரோட அடிக்கு ஏவல் செய்ய விரும்புகிறார்? இவர் போய் யாருக்கு ஏவல் செய்ய விரும்புகிறார்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த பாடலின் அடிநாதம் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலமாக அந்த அருட்பெரும் சோதி தத்துவம், தனிப்பெரும் கருணை தத்துவம், நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்னங்கிறத ரொம்ப வெளிப்படையாக, செதறு தேங்காய் மாதிரி வெளிப்படையாக நமக்கு சொல்லி காட்டுறார். இது என்ன மிகப்பெரிய ராக்கெட் சயின்ஸா அப்படின்னா இல்லை, ராக்கெட் சயின்ஸ் இல்லை, மற்றவர்களுக்கு புரியாத விஷயம் இல்லை, மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லுது. அந்த சன்மார்க்கிகள் அல்லது சன்மார்க்கம் அப்படின்னா என்ன, அருட்பெரும் சோதி தத்துவம் அப்படின்னா என்னங்கிறத விளக்குறாரு பாருங்க. எத்துணையும் பேதம் உறாது, எத்துணையும் பேதம், எள்ளளவு கூட பேதம் காமிக்க கூடாது அப்படிங்கிறது முதல் அடிப்படை தத்துவம். இது சின்ன உயிர் தானே, நான் காலால் நசுக்கிட்டு போயிடலாம், இந்த உயிர் என்னை விட உயரமாக இருக்குது, அப்போ நான் அதுக்கு கொஞ்சம் அடிபணிந்து தான் ஆகணும் அப்படின்னெல்லாம் வேறுபாடு விலங்குகளிடம், பறவைகளிடம், பிற உயிர்களிடம் காட்டுகிறோம். ஒரு பேதமும் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே ஒரு உயிர் தான். அவரவர் நிலையில் அவரவர் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் சிறப்பாக வாழ்வதற்குரிய வல்லமை ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது.
அதனால் எங்கிட்ட இது இருக்குது, எங்கிட்ட இது இருக்குன்னு நான் எதேச்சாதிகாரமாக இருக்கின்ற நிலையிலிருந்து மாற வேண்டும் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, மனித உயிர்களை மட்டும் சொல்லலை அவர். எவ்வுயிரும்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. மண்ணுக்கு உயிர் இருக்குது, காற்றுக்கு உயிர் இருக்குது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடி, இலை, பூ, காய், கனி, கடல், குளம், ஆறு, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. அருவிக்கு உயிர் இருக்குது, பறவைகளுக்கு உயிர் இருக்குது, விலங்குகளுக்கு உயிர் இருக்குது, உயிர் இல்லாத பொருட்களுக்கும் உயிர் இருக்குதுன்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார் இல்லையா? அப்படின்னா அதைத்தான் நாம் அடுத்த தகுதியாக வளர்த்து கொள்ள வேண்டும். எத்துணையும் பேதமுறாது அப்படிங்கிறது முதல் தகுதி. அடுத்தது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். உள்ளே ஒத்துரிமை உடையவராய், அதாவது வெளி வார்த்தைக்கு வாய் வார்த்தையா நாம் எல்லாம் ஒரே சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேறுபாடு காட்டுவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் மனசுக்குள் உள்ளே ஒத்துரிமை உடையவராய் இருக்கின்றார் யாவர் அப்படிங்கிறார். உள்ளுக்குள்ள, உள்ளும் புறமும் ஒரே மாதிரி யார் வாழறாங்க, அது மிக முக்கியம். நிறைய பேர் நம்மள்கிட்டே இருக்கிறோம், முகமூடிகளாக போட்டிருப்போம். என்னென்னா வெளியில் நல்லா பேசுவோம், வெளியில் இனிக்க பேசுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கசப்பு மூட்டைகளாக சுமந்து கொண்டிருப்போம், எட்டிக்காய்களாக சுமந்து கொண்டிருப்போம், விஷத்தை உள்ளே சுமந்து கொண்டிருப்போம். அப்படி இல்லாமல் உள்ளும் புறமும் யார் அமுதத்தை சுரக்கிறோமோ, உள்ளும் புறமும் யார் கனிகளை சுமக்கிறோமோ அவர்களைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதனால் எத்துணையும் பேதமுறாது, எல்லா உயிரும் ஒரே உயிர் என்று அவர்கள் யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அப்படிங்கிறார். அந்த அவர்கள்ங்கிற பட்டியலில் நாம் இருக்கோமா? ஒரு பெரிய கேள்வி இல்லை. இல்லைன்னா பரவாயில்ல, இப்போலேருந்து நம்ம இருக்க ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம், தப்பே இல்லை. அதனால் இல்லைங்கிறதுனால எனக்கு இது தேவையில்லைன்னு விட்டு விலகி போயிட வேண்டாம். ஏன்னா மற்றவர்களோட அன்பு பட்டியலில் நாம் இருந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. அப்போ நம்மளோட அன்பு பட்டியல் அப்படிங்கிறத ஒன்று இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அந்த அன்பு பட்டியல் நீளமாகி கொண்டே போனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான அடையாளம் அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்புறம் எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அவரோட உள்ளம்தான் சுத்த சித்துருங்கிறார். அதாவது அன்அடல்டரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கினது அப்படின்னு சொல்லுவோம் முந்தி காலத்துலலாம். அந்த மாதிரி கலப்படம் இல்லாத சித்துரு யார் அப்படின்னா, இந்த மாதிரி அன்பை பொழிகின்றவர்கள் யாரோ அவர்களுடைய மனம்தான் என்னுடைய இறை அல்லது சிவம் வசிக்கின்ற, சிவம் நடனமாடுகின்ற இடம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இல்லை, நமக்கு இன்னும் அகக்கண் திறக்கலை. அப்படி திறந்துடுச்சேன்னா நாமளும் இந்த மாதிரி நானும் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அகக்கண் திறக்காமல் நாம் அதை ஒரு துணியால் கட்டி வைத்திருக்கிறோம். அந்த துணியை அவிழ்க்கின்ற ஒரு வேலையைத்தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு வள்ளல் பெருமான் செய்கின்றார், சொல்கின்றார். அந்த வித்தகர்தம் அடிக்கே ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை, தங்கமயமான உள்ளத்தை, தும்பு தூசி இல்லாத உள்ளத்தை, தெளிவான உள்ளத்தை, கலக்கம் இல்லாத, கலங்கள் இல்லாத உள்ளத்தை, சிவம் நடமாடுகின்ற உள்ளத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய அடிக்கு, அவர்களுடைய காலடிக்கு நான் ஏவல் செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு மனமாச்சரியம் இல்லாத நிலை இது. இவர் நமக்கு அன்புருவான வாழ்க்கையை சொல்லி கொடுத்தார் வள்ளல் பெருமான். ஆனால் அவர் சொல்கிறார், யார் அன்புமயமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஏவல் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா எவ்வளவு அற்புதமான ஒரு சித்தாந்தத்தை மிக எளிமையாக நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பு என்கின்ற அந்த 3 எழுத்து வார்த்தை, கருணை என்கின்ற அந்த 3 எழுத்து வார்த்தை, இதை தவிர வாழ்க்கையில் வேறு அர்த்தமே கிடையாது என்பதை வள்ளல் பெருமான் நம் கையை பிடித்து ஆதுரமாக சொல்லித் தருகிறார். கற்றுக்கொள்வோம். அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் சுவாசத்துக்கான அடையாளம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.